இன்றைக்கி நான் முடக்கத்தான் தோசை செய்ய போகிறேன். வீட்டு பக்கத்துலேயே தோட்டத்தில் ஒரு செடி முளைச்சிருந்துச்சு. நல்லா கீரை கொஞ்சம் பசுமையாக இருந்துச்சு. அது சரி இன்றைக்கி சண்டே வாச்சே, இன்றைக்கி பறித்து தோசை செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக பிளான் வச்சுருக்கேன். முடக்கத்தான் கீரையை நான் பறித்து முடிச்சிட்டேன். பறித்ததில் எனக்கு இவ்வளோ வந்துச்சு. இது 4 பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். இதை நம்ம வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றுறதுக்கு நல்லா புளிச்ச நார்மலாக நம்ம வச்சுருப்போம்ல வீட்டில், அந்த தோசை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு, எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு தேவையான அளவு தோசை மாவு எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரை, தேங்காய் அரைச்சி பால் எடுக்கிறேன். தேங்காய் நல்லா மைய அரைச்சிக்கோங்க. பால் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போது இது நம்ம ஃபஸ்ட் டைமாக எடுத்துருக்குறோம் பால். அதில் சக்கை நம்ம இன்னொரு தரம் அதை அரைச்சி செகண்ட் டைமாக கொஞ்சம் தண்ணி விட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 டைம்ஸ் நான் பால் எடுத்துட்டேன். இது ஃபஸ்ட் டைமாக எடுத்த பால், இது செகண்ட் டைமாக எடுத்த பால், அதோடைய சக்கை. இது ஏன் 2ஆக எடுத்து வச்சுருக்கிறேன்னா, நம்ம வந்து முடக்கத்தான் கீரை இப்போ முடக்கத்தான் கீரையை நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அது மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போகிறதுக்காக 2-3 தரம் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நான் அலசி எடுத்துட்டேன் ஆல்ரெடி. அரைச்சி எடுத்துருவோம். இப்போ நம்ம முடக்கத்தான் கீரையை அரைச்சி எடுத்துட்டோம். மாவில் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி கடைக்கு அனுப்புனேன். 10 ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ மல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பெரிய கட்டாக இருக்குது. பரவாயில்ல, நிறையவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேளை இப்போ சீசனாக என்னன்னு தெரியல. இப்போ நம்ம தோசையை ஊற்றலாம். இப்போது தக்காளி சட்னியை அரைச்சி முடித்தாச்சு. நான் ஏற்கனவே தாளிப்பு செஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி சட்னியை அரைச்சி முடிச்சுட்டு அதோடு மிக்ஸ் பண்ணி நம்ம தக்காளி சட்னியும் தோசையும் வச்சு சாப்பிடலாம்.